ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சிக்கனில் பிரியாணியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் புலாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பெப்பர் சிக்கனும் ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இது மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். மிக்சியில் வறுக்கலாம் வேண்டாம், அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பவுடரையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கனை க்ளோஸ் பண்ணி 1 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், இது காரத்துக்காக, புலாவுக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா வறுத்துக்கணும். இப்போது 2 ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இப்போது தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்டார், 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, பட்டை 2 துண்டு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போது சோம்பு பார்த்திங்கன்னா நான் 1-2 உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போது இதுலேயே ஒரே ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது புலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது ஆயில் பார்த்திங்கன்னா சூடாகட்டும். ஆனியனும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, 1 hourக்கு மேலவே ஊறிடுச்சு. இதை நான் இந்த ஆனியன்லேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும். இப்போது ஆயிலே நல்லா பிரட்டி விடணும். ஆயிலே ஒரு வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குக்கரில் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஸ்டார், ஒரு 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இதில் ஸ்லைசஸாக கட் பண்ண 2 ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சண்டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆயிலே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே இந்த பெப்பர் சிக்கனுக்கு சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வேகும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இந்த ஆனியன் நல்லா சேர்ந்து வதங்கினதும் இப்போது ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்லைசஸாக கட் பண்ண வேண்டாம், இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்குன்னு செய்யும்போது நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்ப்போம். இப்போது புலாவுக்கு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு
கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம், தண்டோடவே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்த ஆனியன் பச்சை மிளகாவையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பெப்பர் சிக்கனுக்கு நல்லாவே அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விடணும். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்பப்போ இதை மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு கலந்து எடுக்க வேண்டிதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் பெப்பர் சிக்கனுக்கு. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 350 கிராம் அளவு சிக்கன் இருக்கும். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஆயிலே சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்ந்த விழுதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கணும். விழுது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்பவும் மைய அரைக்க தேவையில்ல. நமக்கு இந்த விழுது தான் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் புலாவுக்கு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு கடைசியாக செக் பண்ணிவிட்டு வேணால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனில் இந்த சால்ட்டு ஊறணும் இல்லைங்களா, அதுக்காக நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். இப்போது பெப்பர் சிக்கனில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து எடுக்கணும். அந்த மசாலா எல்லாமே சிக்கன் மேலேயே நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கணும். இப்போது சிக்கனில் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்ல, ஓப்பனில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நீங்கள் சீரக சம்பா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலா கூட நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா இந்த மசாலா கூட இந்த ரைஸ் நல்லா ஊறி புலாவோட டேஸ்ட்டே வேறு மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எப்போவும் பிரியாணியே பண்ணாமல் இந்த புலாவை இந்த சண்டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது பெப்பர் சிக்கனும் நல்லா தண்ணிலாம் வற்றி வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கனும் வெந்துருச்சு. மசாலா எல்லாமே அந்த சிக்கன் மேலே ஒட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தயிர் சேர்க்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. புலாவுக்கு நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போது தண்ணியில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சமாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப இருக்கக்கூடாது. 1 கல் அளவுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். வச்சுட்டு தம் ரிலீஸ் ஆனதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் டச்சே. சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறையா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிய விட்டு இந்த ரைஸில் சேர்த்துக்கோங்க. மேலாக்க சேர்த்துட்டு இதை இந்த சைடில் கொடுத்து கலந்து விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சண்டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 அடுப்புலையும் பக்கத்துலேயே வச்சு உடனே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.